ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 25ஆம் தேதி புதன்கிழமை இன்றைய தினம் ஆனி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு தானியத்தை நீங்க விளக்கேற்றும் போது அந்த விளக்கேற்றோட எண்ணெயில சேர்த்து தீபம் ஏத்துறதால எக்கச்சக்க நன்மைகள் ஏற்படும். ராஜயோகம் உண்டாகி செல்வ செழிப்பு ஏற்படும். அது என்ன தானியம், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன தானியத்தை தீபத்தில் ஏற்றணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக அமாவாசை அப்படிங்கிறதே ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் தான். அந்த அமாவாசை எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த கிழமைகளை வருது அப்படிங்கிறத பொறுத்து அதோட பலன் மாறுபடும். தை அமாவாசை, மாசி அமாவாசை, மகாலய அமாவாசை, ஆடி அமாவாசைன்னு விசேஷமான அமாவாசைகளை நம்ம தனித்தனியாக பிரிக்க முடியும். ஆனால் ஆனி அமாவாசைக்கு இருக்கக்கூடிய, அதுவும் புதன்கிழமை இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய அமாவாசைக்கு நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை இப்படி நீங்க முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னா மாலை 5 மணிக்குள்ள இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை செய்யறதால புதன் பகவானோட ஆதிக்கம் உங்க வீட்டுல அதிகமாகும். புதன் பகவான் யார் தெரியுமா? ராஜயோகத்தையும் செல்வ செழிப்பையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு நபர். கிரக தோஷங்கள்ல புதன் கிரக தோஷமும் ஒரு முக்கியமான தோஷம் தான். குடும்பத்துல யாராவது ஒரு நபருக்கு புதன் கிரகத்தால ஏற்படக்கூடிய தோஷம் இருக்கு, அதனால தாக்கம் ஏற்பட்டு ஏதாவது தடைகள் ஏற்படுது, தொழில் வியாபாரத்துல முன்னேற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு புதன் பகவான் வழிபாடு ரொம்ப முக்கியம். அதுலயும் ஆனி அமாவாசை அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வழிபாடை நீங்க பண்றதால ராஜயோகம் பெற்று ராஜாவா வாழ முடியும். ஜூன் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:57 அமாவாசை திதி பிறந்துருச்சு. அது ஜூன் 25ஆம் தேதி புதன்கிழமை இன்று மாலை 5 மணி வரைக்கும் தான் அமாவாசை திதி இருக்கு. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை முடிஞ்சா மாலை ஒரு 5 மணிக்குள்ள ஏத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முடியாதவங்க ஒரு 6 மணிக்குள்ளேயாவது ஏத்துறதுக்கு முயற்சி பண்ணிடுங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இந்த அமாவாசை எந்த மாதத்துல எந்த மாதிரி கிழமைகள்ல வருது அப்படிங்கிற பொறுத்து அதோட பலன்கள் மாறுபடும்னு. அப்படி பார்த்தீங்கன்னா ஜூன் 25ஆம் தேதி இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஆனி அமாவாசை புதன்கிழமை வந்திருக்கு. புதன்கிழமைய பொதுவா ஒரு பக்கம் விநாயகர் வழிபாட்டுக்கு உகந்த நாள்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் புதன் பகவானோட வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியம். நாம பார்க்கக்கூடிய தொழில், வியாபாரம், அதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய செய்யக்கூடிய வேலை, இது எல்லாத்தையும் நாம திறம்பட செய்து நம்மளோட போட்டியாளர்கள் மாதிரியே நாமும் வளரணும் அப்படின்னா, புத்தி கூர்மை அதிகமாகணும் அப்படின்னா புதன் பகவான் வழிபாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா புதன் பகவான் தான் புத்தி காரகன். ஞானம், அறிவு இது எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடியவர். எந்த வேலையை நீங்க செஞ்சாலும் சரி, அந்த வேலையில மற்றவர்களை விட நீங்க சிறந்து விளங்குற மாதிரி ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. அது குழந்தைங்களோட கல்வியா கூட இருக்கலாம். இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு விளக்கு பரிகாரம், இந்த தீப பரிகாரத்தை உங்களோட கணவரோட வேலையில முன்னேற்றம் ஏற்படணும், உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு ஏற்படணும், இல்லை அவர் ஏதாவது பிஸ்னஸ் பண்றாருன்னா அதுல எதுவும் நஷ்டம் ஏற்படாமல் லாபம் மட்டுமே கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், பெண்கள் அந்த தீபத்தை ஏற்றலாம். இல்லை உங்க குழந்தைகளோட படிப்பு கொஞ்சம் மந்தமா இருக்கு, மற்றவர்களை கம்பேர் பண்ணும் போது கொஞ்சம் டல்லா இருக்காங்க அப்படிங்கும் போது தாராளமா அவங்களோட கல்வி மேம்படுறதுக்காக நீங்க செய்யலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு மண் அகல் விளக்கு. எக்காரணத்தை கொண்டு இந்த தீபத்தை நீங்க தினமும் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, குபேர விளக்கு, இந்த மாதிரி தீபங்கள்ல இந்த விளக்கை ஏற்றக்கூடாது. பிரத்யேகமா ஒரே ஒரு மண் அகல் விளக்கை தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அந்த மண் அகல் விளக்குல இப்ப இந்த ஒரு தானியத்தை போட்டு நீங்க தீபத்தை ஏற்ற போறீங்க. முடிஞ்சா மாலை ஒரு 5 மணிக்குள்ள ஏத்திடுங்க. வீட்டோட பூஜை அறையில எப்பவும் போல விளக்கேற்றி வச்சுட்டு அமாவாசைக்கு ஒரு மாதம் வழிபடுற மாதிரி எப்போதும் வழிபாட்டை முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா சின்னதா கிண்ணத்துல கொஞ்சமா தீப எண்ணெய் ஊற்றணும். நெய் ஊற்றக்கூடாது, தீப எண்ணெய் ஊற்றணும். அதுக்கப்புறம் திரி போட்டு தீபம் ஏற்றுவீங்கல்ல, அப்படி அந்த விளக்கு இருக்கக்கூடிய அந்த அகல் விளக்குல அந்த எண்ணெயில ஒரு 5 எண்ணிக்கையிலேருந்து ஒரு 8 எண்ணிக்கை வரைக்கும் பச்சை பயிரை போடணும். பச்சை பயிறு அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு உரிய ஒரு தானியம். ராஜயோகத்தை, செல்வ செழிப்பை வாரி வழங்கக்கூடிய புதன் பகவானுக்கு உரிய தானியமாக இருக்கக்கூடிய இந்த பச்சை பயிரை பிரத்யேகமா ஒரே ஒரு மண் அகல் விளக்குல எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில ஒரு 5லேருந்து 8 எண்ணிக்கை வரைக்கும் அந்த பச்சை பயிரை போட்டு நீங்க திரி போட்டு தீபம் ஏற்றலாம். நெய் பயன்படுத்தணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது, தீப எண்ணெயை பயன்படுத்தினா மட்டும் போதும். அதுக்கப்புறமா புதன் பகவானை மனசார நினைச்சுக்கிட்டு அந்த தீபத்தை நீங்க ஏற்றணும். அந்த தீபம் எரியும் போது அந்த தீபத்தோட ஒளி சுழந்து வரக்கூடிய வாசம் இருக்குல்ல, அதுல அந்த பச்சை பயிரோட வாசமும் சேர்ந்து உங்க வீடு முழுக்க பரவும். அது மூலயமா புதன் பகவானோட ஆதிக்கம் உங்க வீட்டுல அதிகமாகும். இந்த பச்சை பயிர் தீபம் ஏற்றுறதால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். புதன் கிரகத்தோட தோஷம் நீங்குமாம். தொழில், வியாபாரம் இது எல்லாத்துலயும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமண தடைகள் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். குழந்தைகளோட கல்வி ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு முதல்ல விநாயகர் மனசார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அமாவாசை அப்படிங்கிறதால
குலதெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு, கடைசியா புதன் பகவான் கிட்ட உங்க கோரிக்கைய முன்வைங்க. தொழில், வியாபாரம், பார்க்கக்கூடிய வேலை, உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு, உங்க குழந்தையோட கல்வின்னு சொல்லி எல்லா கோரிக்கைகளையும் புதன் பகவான் கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு, அந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல நீங்க புதன் பகவான வழிபாடு செய்யலாம். உங்க வீட்ல மற்ற தீபங்கள்லாம் எவ்வளோ நேரம் எரியுதோ, அவ்வளோ நேரம் பச்சை பயிறு போட்டு ஏத்திருக்கக்கூடிய அந்த தீபம் எரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் அந்த விளக்க கொளிர வச்சுட்டு, ஒருவேளை அந்த தீப எண்ணெயில விளக்கு எரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த அகல் விளக்குல பச்சை பயிறு கடந்துச்சுன்னா, அத நீங்க கால் படாத இடத்துல செடி கொடிகள்ல தண்ணீல விட்டுருங்க. அமாவாசை அப்படிங்கிறது எந்த மாதத்துல, எந்த கிழமையில வருது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பரிகாரத்த பண்றோம். அப்படி பார்க்கும்போது, புதன்கிழமையில இந்த மாசம் வந்திருக்கு. புதன் பகவானுக்குரிய இந்த ஒரு தீபத்த, இந்த பச்சை பயிறு தீபத்த நீங்க உங்க வீட்ல ஏத்தி பாருங்க. கட்டாயம் அடுத்த அமாவாசைக்குள்ள ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதன் கிரக தோஷத்தால ஏற்படக்கூடிய அடி ஓங்கி விழாம தாங்கி விழும். வியாபாரம், தொழில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ராஜயோக செல்வ செழிப்பு உண்டாகும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.